ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நீர் அன்பாய் கூட்டி சேர்த்த உம்முடைய பிள்ளைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் துதியும் ஏறெடுக்கிறோம். வரக்கூடியவர்களை துரிதமாய் அழைத்து வாரும். எல்லா தடைகளையும் நீக்கி வர தடைப்பட்ட மக்களுக்காய் கூட செபிக்கிறோம். இந்த வேளையிலே பலவீனம் உள்ளவர்களுக்காகவும் வியாதியிலேயும் துன்பத்திலும் சோர்விலும் வர முடியாமல் இருக்கிறதான நம்முடைய பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தேவரீர் உம்முடைய கிருபை இரக்கம் உம்முடைய சமாதானம் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கும்படியாய் ஒவ்வொரு குடும்பத்தாரோடும் பிள்ளைகளோடும் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எத்தனையோ தேவைகள், ஆண்டவரே திருமண காரியங்கள், ஆண்டவரே மற்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் சகலத்தையும் ஏற்ற காலங்களில் நேர்த்தியாய் செய்கிற தேவனப்பா, ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்துங்க. மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் தொடர்ந்து புதிய ஆண்டில் இருந்து நாம் கிருபையை குறித்து தியானம் பண்ணிக்கொண்டே வருகிறோம். விசேஷமாக மண்டே ஃபெலோஷிப் நாங்கள் தேவ கிருபை. ஆக இந்த கிருபைக்காய் ஆண்டவர் நமக்கு தந்த முதலாம் அந்த வாக்குத்தத்த வார்த்தையானது யோவான் 1 அதிகாரம் 16 வசனத்தை நாம் வாசிப்போம். வாசிக்கலாம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோருமே கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிருபை என்பது ஒரு விசேஷித்தமான காரியம் இல்லையா? கிருபை காலைதோறும் அவைகள் புதியவைகள் இல்லையா? ஆண்டவர் சொன்னார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் இல்லையா? அப்போ கிரேஸ், என் கிருபை உனக்கு போதும் சொல்லிட்டார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக இருக்கும். கிருபை போதும். அப்போ கிருபை இருந்துட்டாலே எல்லா காரியங்களும் நமக்கு நடந்துடும் இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மீ. இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட கீவர்ஸ் ரோமர் 3 அதிகாரம் 24 வசனத்தை வாசிப்போம். ரோமர் 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இலவசமாய் நாம் எல்லோருமே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அப்போ நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். நன்றாய் புரிஞ்சுக்கொள்ளும். நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். we were made as righteous. We are not righteous, but we are made as righteous. நாம் நீதிமான்கள் அல்ல. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே இருந்து இந்த நீதிமான் என்ற வார்த்தையானது பழைய ஏற்பாட்டிலிருந்து பார்க்கும்போது நீதிமான் யார், நீதிமான் எப்படி ஒரு மனிதன் நீதிமான் ஆகிறான்? வேதம் சொல்லுகிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 7 அதிகாரம் 20 வசனத்திலே சாலமோன் ஞானி சொல்லுகிறார், ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. பார்த்தீங்களா? நீதிமான் ஒரு பாவம். அப்போ எல்லா மனுஷரும் பாவம் செய்துட்டாங்க இல்லையா? ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் நோ மேன், நாட் ஈவன் எ சிங்கிள் பர்சன், ஒரு மனுஷனும் இல்லைன்ட்டார் இல்லையா? சங்கீதம் 143 சங்கீதம் 2 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 143:2. ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். அப்போ சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அங்கு பிரசங்கி சாலமோன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் சாலமோன்? ஒரு பாவம் செய்யாமல் நன்மை செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. சங்கி இருங்க, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும்
அவன் நீதிமான் இல்லை. வாசிங்க. இப்போ அவங்க கேட்ட கேள்விக்கு யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு எடுங்க. உத்தமனும் சன்மார்க்கனும். சன்மார்க்கன். அப்போ சன்மார்க்கன் நல்லா கவனிங்க. நீதிமான் வேற, சன்மார்க்கன் வேற. இங்கே சன்மார்க்கன் இருக்கு. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புகளுடனான யோபுவை போல் ஒருவனும் இல்லை. புரியுதுங்களா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ நீதிமான் வேற, சன்மார்க்கன் என்றால் நீதிமான் என்று நீதிமானுடைய குவாலிட்டிஸ் என்னன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இல்லையா? இப்போ தாவீது சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏன்னா 143:2 மறுபடியும் வாசிப்போம். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே. இப்போ ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ரோமர் 3:10 வாசிக்கும்போது அந்தபடியே வாசிங்க. நீதிமான் ஒருவனாய். அந்தபடியே ஏனென்றால் அந்தபடியே என்றால் ஏற்கனவே 2 பேர் சொல்லிட்டாங்க. அந்தபடியே நீதிமான் ஒருவனும் இல்லை. வாசிங்க அடுத்தது. உணர்வுள்ளவன் இல்லை, உணர்வுள்ளவனும் இல்லை, தேவனை தேடுகிறவனும் இல்லை, எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். வழி விலகி கெட்டு நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாய். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் வழி விலகினார்கள், அந்தபடியே நீதிமான் ஒருவனும் இல்லை. அப்போ நீதிமான் ஆவதற்கு ரொம்ப கஷ்டப்படணும் பழைய ஏற்பாட்டின் காலத்தில். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் ஒரு நியமத்தை வச்சிட்டார். இவைகளெல்லாம் செய்தீர்களானால் நீங்கள் நீதிமான், இவைகளை செய்யாவிட்டால் நீங்கள் நீதிமான்கள் அல்ல. இல்லையா? நீதிமானுக்கு ஆப்போசிட் என்ன? அநீதிமான் இல்லை, துன்மார்க்கன். நீதிமானுக்கு ஆப்போசிட் யார்? துன்மார்க்கர்கள். அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ எசேக்கியேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 18:5 வாசிங்க. பாருங்க. ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும். மலைகள் மேல் சாப்பிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நீதிமான்கள் என்ன செய்யணுமா? நீதியும் நேர்மை செய்யணும். 2வது, மலையில் மேல் போய் சாப்பிடக்கூடாது. அது ஏன் அந்த கட்டளை வச்சாருன்னு தெரியல. மலையின் மேல் அது ஆண்டவர் தான் கேட்கணும். மலையின் மேல் சாப்பிடாமலும். இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக, இஸ்ரவேலுடைய நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை அத நரகலான விக்கிரங்களை பார்க்காதன்ற. அப்போ பார்க்கக்கூடாதுன்றார். கண்களை ஏறெடுக்காமலும். அப்போ ஐடியல்ஸை பார்க்கக்கூடாது இல்லையா? ஏனென்றால் ஆண்டவருக்கு பிரியமில்லாதது விக்கிரக ஆராதனை. அதனால் 2 வசனம் சொல்கிறோம். விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள்ன்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தையும் வாசிங்க. நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்ளுங்கள். அப்போ விலகி காத்துக்கொள்ளுங்க. வாசிங்க. 1 யோவான் 5 கடைசி வாசிங்க. விக்கிரகங்களுக்கு விலகி காத்துக்கள். ஸோ சேஃப் காட் யுவர் செல்ஃப். ஏன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாது. அதனால தான் நீதிமான்கள் என்ன செய்யக்கூடாதான். இப்போ மறுபடியும் எசேக்கியேலுக்கு போயிடுங்க. நீதிமான்கள் என்ன செய்யக்கூடாது? அவர்கள் மலையில் மேல் சாப்பிடக்கூடாது. நீதியும் நியாயமும் செம்மையுமாய் நடக்கணும். அதுக்கடுத்தது, இஸ்ரவேலுடைய நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக கண்களை ஏறக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது. அதுக்கடுத்தது, அது பிரமாணத்தில் கொடுக்குது. ரைட்டு. அடுத்தது, சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மை
உண்மையாய் தீர்ந்து ம். என் கட்டளைகளின்படி நடந்து ம். என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். எதில் அப்படிலாம் நீங்கள் இங்கே பாருங்கள், ட்விஸ்டிங் கேள்வி கேட்கக்கூடாது. மெசேஜை கேளுங்க, கடைசியாக வாங்குங்க. டோன்ட் ட்விஸ்ட். இது உங்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த ஆவி கேட்குது. இட் இஸ் நாட் யூ. அப்போ மலை மேலே இருக்கவும் போக மாட்டானா, பள்ளத்தாக்கில் இருக்கவும் போக மாட்டானா, கர்த்தருக்கு அதுக்கு தான் பின்னாடி வர்றது. யூ லிசன் த மெசேஜ், ஃபைனலி யூ கம் டு த கன்க்ளூஷன், இல்லையா? அப்போ இதுக்கு மலையில் உட்காந்துக்கிட்டு மலையில் ஹோட்டலில் சாப்பிட்டோம், அதனால் ஊட்டியில் சாப்பிட்டோம், நாங்கள் நீதிமான் இல்லையான்னு கேட்காதீங்க. எல்லாம் ஊட்டியில் போய் சாப்பிட்ருக்குறீங்க, அதனால் அதுக்கு தான் சந்தேகம் வருது உங்களுக்கு. அதனால் இது பழைய ஏற்பாட்டின் பிரமாணம். நல்லா புரிஞ்சுக்கலாம், பழைய ஏற்பாட்டின் பிரமாணம். இப்போ தான் இதை தான் பழைய ஏற்பாட்டில் இவர்கள் எல்லாம் நீதிமான்கள், இல்லையா? அப்போ நீதிமான்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு வந்த பிற்பாடு ஆகுதான் நாம் சொல்லப்பட்டிருக்கு, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். இப்போ நீங்கள் பழைய ஏற்பாட்டு நீதிமானா, புதிய ஏற்பாட்டு நீதிமானா? பழைய ஏற்பாட்டு நீதிமான்களாக இருந்தால் நீங்கள் மழையில் சாப்பிட்டது தப்பு. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தின்படி மலையின் மேல் சாப்பிட்டால் அது தவறு. ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். we were made righteous. எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:30. சீக்கிரம் வாசிங்க, செய்தி முடிப்போம். நீங்கள் கேள்வி கேட்டீங்களா, செய்தியிலே டிலே ஆகிட்டே இருக்கும். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை பார்த்தீங்களா, அவரே ஆக்கிட்டார். அவர் என்ன பண்ணிட்டார்? He made us righteous. எப்படி நீதிமான் ஆக்கினார்? எதனால நாம் நீதிமான் ஆனோம், இல்லையா? ரோமர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை, ரோமர் 4 கடைசி வசனத்தை வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அடுத்த வசனம், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இயேசு உயிர் தெழுந்ததினாலே நாம் நீதிமான்கள் ஆகிவிட்டோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5:1. நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். We were made by faith. 9ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5:9. அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். பார்த்தீங்களா, இயேசு ரத்தம் சிந்தாவிட்டால் நாம் நீதிமான்கள் ஆயிருக்க முடியாது. இயேசு மரித்திராவிட்டால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க முடியாது. நாம் அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். நியாயப்பிரமாணம் வாசிப்போம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் நீதிமான் ஆகவில்லை. வாசிங்க. அப்ப ஆண்டவர் காட் கேவ் கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டார். பிரமாணங்கள், கட்டளைகள், நியாயப்பிரமாணம் எல்லாவற்றையும் கொடுத்துட்டு அதை செய்ய சொன்னார். ஆனால் அந்த கிரியிலே யாரும் என்ன ஆகலை? நீதிமான்கள் ஆகவில்லை. அதனால தான் இயேசு கல்வாரியிலே ரத்தம் சிந்தினதினாலே, அந்த இரத்தத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம், இல்லையா? இயேசுவை பற்ற விசுவாசம் மேற்கொள்ள ரோமர் 3:26 வாசிப்போம். அவருடைய இரத்தத்தை பற்றுகிறதான விசுவாசம், அதாவது we must believe the blood of Jesus Christ. வாசிங்க 3:26. கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே இரத்தத்தை பற்றுகிற விசுவாசம், இயேசுவுடைய சரீரத்தை பற்ற விசுவாசம். நிறைய பேருக்கு பார்த்தீங்களா, இயேசுவை இன்னும் அந்த சரீரத்தோடு தான் ஆண்டவர் பார்க்குறாங்க. அவர் ஆவியாக இருக்கிறார்.
இல்லையா? அப்போ ஜீசஸ்னோன்னா எல்லாரும் they see the cross. அந்த கிராஸில் ஒரு மனிதன் தொங்குறது தான் இயேசுன்னு நினைக்கிறாங்க, இல்லையா? உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை, இல்லையா? ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்குது அவருடைய இரத்தத்தை பற்றுகிற விசுவாசம், இயேசுவை பற்றுகிறதான விசுவாசம், அவருடைய சிலுவை மரணத்தை பற்றுகிறதான விசுவாசம், அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றுகிறதான விசுவாசம். இவைகளால் தான் நான் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். தட் இஸ் கால்டு சால்வேஷன். ரட்சிப்பு என்று சொல்லப்படுது. நீதிமான்கள் நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதாய் ஆனால் என்று வேத வசனம் சொல்லு. அப்போ நீதிமான்களும் ரட்சிக்கப்படணும். அப்போ நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எதனால் ஆக்கப்பட்டிருக்கோம்? விசுவாசத்தினால். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் கிரியினாலே விசுவாசம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஆபேல் அவன் கிரியினாலே நீதிமான் ஆக்கப்பட்டான். வாசிங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 11:4. ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். நீதிமான் என்று சாட்சி பட்டான். பாத்தீங்களா? அவனுக்கு ஆண்டவரே அவனுக்கு சாட்சி கொடுத்தார். வாசிங்க தொடர்ந்து. அவருடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். தேவனே சாட்சி கொடுத்தார். God himself testify that Abel is righteous. ஆபேல் நீதிமான் என்று தேவன் சாட்சி கொடுத்தார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். வாசிப்போம். வேதவாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. நீதியாக எண்ணப்பட்டது. நல்லா கவனிங்க. விசுவாசித்தான், இட் வாஸ் கன்சிடர்ட் as righteous. அவர்களெல்லாம் நீதிமான்கள் ஆக்கப்படலை. நல்லா புரிந்து கொள்ளணும். நீதிமான் எண்ணப்பட்டான், இங்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவன் அவனை சாட்சி கொடுத்தார் ஆபேலுக்கு. இவங்கெல்லாம் நீதிமான்கள் சொல்லப்பட்டார்கள், இல்லையா? அப்போ நீதிமான்களுக்கு பிரசங்கி, அதாவது நீதிமொழிகளில் சாலமன் சொல்கிறார், நீதிமான்கள்னா என்ன, அவங்களுக்கு என்ன ஒரு நீதிமான்களுடைய அடையாளத்தை சொல்கிறார். நீதிமான்களுக்கு என்னென்ன நடக்கும், இல்லையா? வாசிப்போம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 2. அவர் நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். அப்ப நீதிமான்கள்னா யாரு? ஞானவான்கள். நீதிமான்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரு? மெய் ஞானத்தை வச்சிருக்கிறார். மெய்யா உண்மையான ஞானம் பெற்றவர்கள் நீதிமான்கள், இல்லையா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 3:32. நீதிமான்களுக்கு தேவ ரகசியத்தை வச்சிருக்கிறார். இப்போ சாலமோன் ஞானி, அவன் சொல்லிட்டான், ஞானம் வச்சிட்டாரு, தேவ ரகசியத்தை வச்சிருக்கார். அடுத்த 33ஆம் வசனத்தை வாசிப்போம். துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களுக்கு his house is blessed, ஆசீர்வாதம் இருக்கிறது, இல்லையா? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்போ நீதிமானுக்கு எங்கே போனாலும் சாப்பாடு கிடைச்சிடும். நீதிமானுக்கு எங்கே போனாலும் என்ன கிடைச்சிடும்? சாப்பாடு கிடைச்சிடும், கண்டிப்பாக கிடைச்சிடும், இல்லையா? பசியினால் வருந்த விட. 6ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 10. நீதிமான்களுடைய சிரசின் மேல் அவங்க தலைமையில் என்ன இருக்கு? ஆசீர்வாதம் தங்கும், இல்லையா? 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 10:24. நீதிமான் என்ன விரும்புகிறானோ தர. ஏன்னா ஞானவானுக்கு நீதிமான் யாருன்னு சொல்லப்பட்டிருக்குது பழைய ஏற்பாட்டில். தீர்க்கதரிசனம் மூலமாக ஆண்டவர் சொல்லிட்டார், இப்படியெல்லாம் செய்தால் இவன் நீதிமான். ஆனால் இந்த நீதிமானுக்கு என்னென்ன வரும்னு இவர் சொல்லிட்டார். புரியுதுங்களா? அப்போ நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 11:23. நன்மையே, நீதிமான்களுடைய ஆசை நன்மை.
அப்போ நீதிமான் ஒரு ஆசைப்பட்டால் அது எல்லாருக்கும் நன்மையாக வந்துடும். புரியுதுங்களா? இப்போ பழைய ஏற்பாட்டிலே எப்படி நீதிமான்கள், யார் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள்? ஏசாயின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 45:24. கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அடுத்த வசனத்தையும் வாசிங்க. இஸ்ரவேலின் சந்ததியார் யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார். யாரு? இஸ்ரவேல் சந்ததியார், the children of Israel. அவங்கள தான் நீதிமான்கள் ஆக்குகிறார். எல்லா அது ஆண்டவர் தான் கேளுங்க, ஆண்டவர் தான் கேட்கிறார். ஏனென்றால் தேவன் முன்கரிக்கே. அப்போ நிறைய பேர் இயேசு யூத குலம் தானே, அப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் பிறக்கலை, எங்கள் குலத்தில் பிறக்கலை, யூத குலத்தில் தான் பிறந்துட்டார், அதனால் எங்கள் கடவுள் இல்லைன்ட்டார். இல்லையா? இப்போ நம்ம தேவனை கேள்வி கேட்குறது யாராலும் கேட்க முடியும் இல்லையா? இப்போ வேணும்னா யாராவது போய் கேட்டுட்டு வாங்க, மேலே போய் கேட்டுட்டு வர முடிஞ்சால் வாங்க, அவ்வளோதான் நாங்கள் சொல்ல முடியும். அப்போ தேவனை, அதனால தான் சொல்கிறது, மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதேன்ற. அப்போ மனுஷங்க கோபப்படுறாங்க, ஏன் ஆண்டவர் அப்படி செய்தார்? இன்றைக்கும் அநேகர் கேட்குறாங்க, இயேசு எங்கள் நல்ல தெய்வம் தான், ஆனால் அவர் நம்ம தமிழ்நாட்டில் பிறக்கலைங்களே, இந்தியா கடவுள் இல்லைங்க, இஸ் அ ஃபாரின் காட். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் இல்லையா? ஜீசஸ் இஸ் அ ஃபாரின் காட். அதனால தான் இயேசுவும் ஒரு கடவுள்ன்றான், இருக்கிற ஒரே கடவுள் தான். அதனால தான் இஸ்ரவேல் அல்லாதவன் ஒருத்தன் சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவனை தவிர பூமி எங்கும் தேவன் இல்லைன்னா. 2 ராஜாக்கள் 5:15 சீரியா தேசத்து நாகமான் இஸ் அ சிரியன். அவன் சொல்கிறான் இஸ் அ லெப்பர். அவன் என்ன சொல்கிறான்? 2:15 வாசிப்போம். 2 ராஜாக்கள் 5:15. கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை. பாத்தீங்களா? அவன் he testified. அவன் சொல்றான், there is no other god than the God of Israel. இஸ்ரவேலின் தேவனை தவிர வேறு தெய்வமே இல்லைன்றான். அதுதான் டெஸ்டிமனி. ஜீசஸ் வந்து ப்ரூவ் பண்ணி போட்டு போயிட்டாரு. ஜீசஸ் வந்து கடவுளைக்கு ப்ரூவ் பண்ணி போட்டு போயிட்டாரு. ஆமா, அது see, Christianity is only understanding the scriptures. வேதத்தை நீ புரிந்து கொள்ளாவிட்டால் கிறிஸ்தவம் இல்லை. வேதத்தில் உள்ள ரகசியத்தை நீ அறிந்து கொள்ளாவிட்டால் நாங்கள் நீதிமான்கள் இல்லை. அதனால தான் சொல்றார், நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது இல்லையா? அப்போ அதனால தான் நீதிமான், அவனே நீதிமான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. ஆனால் நம்மை அவர் நீதிமான்கள் ஆக்கி எப்படி கிருபையினா, அதனால தான் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். இன்னொன்று வாசிப்போம். ஏசாயின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 53:11 என்ன சொல்கிறது? தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார். எப்படி நீதிமான்களாக்குவார்? by knowing God, by the knowledge of knowing God, by understanding the godliness, they are righteous. தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்களாகும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சாலமன் சொல்கிறார், இது தீர்க்கதரிசனம் ஏசாயின் மூலமாக உரைக்கப்பட்டது. அவர் இஸ்ரவேல் சந்ததியாரை நீதிமான்கள் ஆக்குவார். தம்மை பற்றும் அறிவை யாரார் தேவனை பற்ற அறிவை உடைகிறார்களோ அவர்களை நீதிமான்களாக்குவார். அதனால தான் யோவான் 17:3 ஆண்டவர் சொல்கிறார், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினராகிய இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். knowing the true God and Jesus whom you sent is eternal life. அப்போ மெய்யான தேவனை அறிந்து கொள்வது. அதனால தான் அறிவு வேணும். தேவனை அறிகிற அறிவை கண்டடைவாய் இல்லையா?
தேவனை அறிகிற அறிவு நிறைய பேருக்கு தெய்வம் யாருன்னா தெரியலன்னு பல தெய்வத்தை சொல்லும். இந்து மார்க்கத்தில் 30 முக்கோடி தேவர்கள் இருக்கார் இல்லையா? எல்லாரையும் அவனுக்கு ஒவ்வொரு கடவுள். கிரீக் மித்தாலஜியில் ஏகப்பட்ட கடவுள். ஆமாம், எல்லாம் சன் காட், மூன் காட் இல்லையா, வாட்டர் காட், எல்லாமே காடு தான். அதுக்கும் ஒன்று, ஜலத்துக்கு ஒரு கடவுள், ஆகாயத்துக்கு ஒரு கடவுள் இல்லையா, இப்படி பல கடவுள்கள் உண்டாக்கிட்டான். ஆனால் மெய் தேவனை அறிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் தாசன் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அதனால்தான் சாலமன் சொல்கிறான், வாசிப்போமே, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 4:7 என்ன சொல்கிறது? ஞானமே முக்கியம், எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானமே முக்கியம் இல்லையா? வேற எல்லாம் பணம் முக்கியம் கிடையாது, எதுவும் முக்கியம் கிடையாது, ஞானம் முக்கியம். அதனால தான் அவர் ஞானவான்களை நீதிமான்கள் ஆக்கினார், நீதிமான்களை ஞானவான்கள் ஆக்கினார் இல்லையா? பேதைகளை ஞானவான்கள் ஆக்கினார் இல்லையா? ஒன்று தெரியாதவங்களை புத்திமான்கள் ஆக்கினார். அதனால்தான் ஞானி எங்கே, வேதபாரகன் எங்கே, பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே? தேவன் பேதைகளையும் ஒன்றும் இல்லாதவர்களையும் ஞானிகளாய் மாற்றி இல்லையா? அப்போ இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். அதனால தான் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான் ஆக்கினார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தினார். அப்போ இந்த கிருபையிலே தான் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் கர்த்தாவே சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இலவசமாய் எங்களை நீதிமான்கள் ஆக்கினீரப்பா. உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் நீதிமானானோம். உம்முடைய சிலுவை, கல்வாரி சிலுவிலே கர்த்தாவே நீர் தொங்கி உம் ஜீவனை கொடுத்தீரப்பா. அதனாலே நாங்கள் நீதிமானானோம். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திரப்பா. நீர் உயிர்த்தெழாவிட்டால் நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க மாட்டோம் அப்பா. நீர் எங்களை நீதிமான்கள் ஆக்கினீர். ஆண்டவரே, ஒரு பாவம் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியிலே இல்லை என்று சொன்னிருக்கு பழைய ஏற்பாட்டிலே. மாம்சமான ஒருவனுக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயத்திற்கு பிரவேசியாது வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, மெசோத்தரிக்கிறோம். ஆனால் உடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாங்கள் இலவசமாய் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்படுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்துங்க. மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.